ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ? மாசி மாதம் 27/11/3/2026 அன்று மிதுனத்தில் வக்ர நிலையில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே போல் இந்த மாசி மாதத்தில் 5 கிரகங்கள் இந்த கும்பமனையில் இருக்க போகுது. அதாவது ராகு பகவான் இருக்காரு, புதன், சூரியன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் கும்பத்தில் அமர்ந்திருக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 23/2/2026 அன்று கும்பமனையில் போய் அமர்ந்து 5 கிரகங்கள் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில், அதே போல சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோ காரகனான சந்திரன் தனுசில் இருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, மாசி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குடும்பஸ்தானத்தில் இந்த மாசி மாதம் 5 கிரகங்கள் இணைய போகுது. இது ஒரு நிகழ்வு. அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு வக்ரமாக மிதுனத்தில் இருந்தார் அல்லவா, இப்போ இந்த மாசி மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போ? மாசி மாதம் 27/11/3/2026 அன்று. அப்போது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது. குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணைவு. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கு. முயற்சி நன்றாக இருக்க போகுது. ராசியில் செவ்வாய் உச்ச பலம், அதாவது 4ஆம் அதிபதி, சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடியவன் ராசியில் உட்கார்ந்துருக்கார். ஒரு நல்ல அமைப்பு தான். லாபத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் அதிகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செவ்வாய்ங்கிறது ஒரு கோப கிரகம், ஆக்ரோஷ கிரகம். அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். சில சமயங்களில் கோபத்தை தரும், சில சமயங்களில் நிதானத்தன்மையை இழந்துவிட்டு எதையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய தன்மை ஏற்படுத்திடும். ஸோ அப்போ நிதானம், பொறுமை என்பது ரொம்ப முக்கியம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. குடும்பஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணைய போகுது. சூரியன் உட்கார்ந்துருக்கார். சூரியனுங்கிறது யாரு? 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை தரக்கூடிய அந்த சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதத்தை கொடுக்கக்கூடாது. தகப்பனுக்கு சில ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அரசு ரீதியில் சில தடைகள், தாமதங்கள் இருந்து வந்த விஷயங்கள் அது நடந்துடும். வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் வழி நிவாரணம் அடைஞ்சிரும். ஆனால் என்னன்னா, அந்த சூரியனோட ராகு, இந்த சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால அந்த அரசில் அதாவது சரியான இதை வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்ல வர. நேர்கோட்டில் பயணம், எதிர்மறையாக போகக்கூடாது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தூண்டக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் மகரத்துக்கு இருக்குது. டக்குன்னு கோபம் வந்துடும், டக்குன்னு பேசிடுவீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம். பணம் வருமா? கண்டிப்பாக கொடுக்கும். பணம் என்பது உங்கள் வீட்டுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் வந்து சேரும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். எங்கள் ராகு இருக்கார், 8ஆம் அதிபதியும் கூட இருக்குது, 6ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு. ஸோ 6, 8ஆம் அதிபதிகள் சேர்ந்தாலே இங்கே 1000% வலின்னு சொல்லுவேன். அப்போ குடும்பத்தில் வாக்குவாதங்கள் கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுக்குள்ளே போகக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும், அனுசரணையோடு போகணும். ராகு இருக்கிறதுனால உங்கள் 2 பேர்த்துக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ, 3ஆம் நபர்கள்
வெளியிருந்து வரக்கூடியவங்களால் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் கவனம். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையீடு வராமலும் நீங்கள் மற்றவர்கள் குடும்பத்துக்கு போகாமல் இருப்பதும் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கார். ஒரு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு செயல்திறனுங்கிறது இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணுங்கிறது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சில சமயங்களில் ஸ்லோவாகவும் இருக்கும். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்லோ ப்ராசஸும் உங்களுக்குள்ளே இருக்கும். மற்றபடி கெடுதல் என்பது இல்லை. சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால, செவ்வாய்ங்கிறது நிலக்காரக கிரகம்ங்கிறதுனால, இடத்தை குறிக்கக்கூடிய, நிலத்தை குறிக்கக்கூடிய, வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால இந்த வீடு, வண்டி, இடம், நிலம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. என வாங்க செய்யும். 4க்குரியவன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அதை பற்றிய சிந்தனைகள் வராமல் உங்கள் மனசில் ஆழ்மனதில் இருக்காது. கண்டிப்பாக வரும். அந்த இடத்த வாங்கலாமா, இந்த இடத்த வாங்கலாமா, ஃப்யூச்சருக்கு ஏதாவது பண்ணலாமா, இடத்த வாங்கி போட்டால் பின்னாடி ஏதாவது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக மகரத்துக்கு ஏற்படுத்தும். செயல்படுத்தினீங்கன்னா நல்லது தான். பணம், அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கு இல்லை வீடை வாங்குறதுக்கு லோன் கிடைக்குமானா கிடைக்கும். ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கார் 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது பணம், லோன் இதெல்லாம் சேங்ஷன் ஆகும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம், இந்த மாசி மாதம் 8ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார், 6ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்குது, 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ இந்த 6, 8, 12 அப்படியே ஒரே கனெக்டிவிட்டியாக இருக்குது. அப்போ என்னென்னா, சிக்கலில் போய் சிக்கிக்க கூடாது. நீங்கள் இப்போ கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அது பெருசாயிரும்னு சொல்ல வரேன். மற்றபடி எந்த பாதிப்பு இல்லை. எதிரி தொல்லைகள், அதாவது எதிரிகள் இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். இவங்க தான் எதிரி, இவங்க தான் நமக்கு துரோகம் செய்கிறவங்க, இவங்க தான் நம்மளை தீமை செய்கிறவங்க அப்படிங்கிறத இனம் கண்டு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதம் இருக்குது. ஸோ அது தகுந்த மாதிரி செயல்படுத்துவது புத்திசாலித்தனம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதம் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இணைகிறது. அப்போது 2 இது இருக்கும். அதிர்ஷ்டமும் கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும், வழிகளையும் சேர்த்தி கொடுக்கும். அப்போ கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது. உங்கள் ஆள் மனது, உள் மனது கண்டிப்பாக சொல்லும் இது போகலாமா வேண்டாமா. உங்கள் உள் மனசு வேண்டான்னு சொன்னால் போகாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா 6ஆம் அதிபதியே தான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக வர்றார். அப்போது அதோட 8ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுது. அப்போது பாக்கியத்தோட ஒரு வழி கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோடு 8ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுது, ஒரு வழி கனெக்ட் ஆகுது. அப்போது அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். பட் சமாளிப்பீங்களா? சமாளிப்பீங்க. 8, 11 கனெக்ட் ஆகுது. 8, 11 கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்டம் அங்கே. அப்போது வழிகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று ஒரு 2, 3 மாதங்களாக ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் டக்குன்னு கிடைச்சிடும். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாசி மாதம் உண்டு, எதிர்பாராத விதத்தில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெளிநாடு பற்றி, வெளி மாநிலம் பற்றியான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக இந்த பீரியட் ஓடும். ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிதனத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியூர், வெளி மாநிலத்தில் தான் செட்டில் ஆகிருப்பீங்க. அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ 12ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறார். வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை அந்த குரு பகவான் 12ஆம் அதிபதியை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை.
விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடச்சிரும். வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சிரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் நல்லா செட்டில் ஆகலை, நல்ல வேலை கிடைக்கல, வேலை கிடச்சிரும். பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கேன், நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். அந்த 12ஆம் இடம் வலுப்படும் போது முதலீடை குறிக்கக்கூடியதும் அந்த 12ஆம் இடம் தான். நம்ம ஏதாவது ஒரு முதலீடு தன்னுடைய ஃபியூச்சருக்காக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும், ஒரு சேஃப்டி பண்ணணும், அந்த முதலீடுகளை பற்றிய சிந்தனை உங்க ஆழ் மனதில் கண்டிப்பாக விதைக்கும். அப்போ முதலீடு பண்ணுவதற்கும் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் குலதெய்வம் தான். குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஒரு தடவை அமாவாசை நாளோ அல்லது பௌர்ணமி நாளோ உங்களுக்கு எப்போ முடியுதோ ஒரு தடவை இந்த மாதம் மாசி மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்கள் வழி நிச்சயமாக போக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் மூர்த்தி 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். விநாயகரை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. உங்கள் வழியெல்லாம் காணாமல் போயிடும். ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் மற்ற ஏதாவது ஒரு வழியை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா டெய்லியும் விநாயகரை வழிபாடு எடுத்துக்குங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு? வலிமையாக இருக்கின்றனவா? ஆட்சி பலம், உச்ச பலம், திக்பலம், வர்க்கோத்தம பலம் பெற்று வலிமையாக இருக்கின்றனவா? சுப கிரகங்களோட சேர்ந்திருக்கா? எந்த டிகிரியில் இருக்கு? இப்போ தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.